கார்த்தி தீபா சீரியல் மே 20 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரம்யா வந்துட்டு ரொம்ப ஷாக்காக நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாவோட பேரை சொல்லி இந்த பேரில் யாராவது ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொல்கிற பேரில் இங்கே யாருமே அட்மிட் ஆகலை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மேடம் நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கள கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இன்றைக்கி எந்த வித ஆக்சிடெண்ட் கேஸும் வரவே இல்லை, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்கை கொடுக்குறாங்க. அதில் நம்ம ரம்யா எல்லா பேரையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அவங்க அப்பா பேர் இல்லை. அப்போ ரம்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க, அப்புறம் யார் நமக்கு கால் பண்ணியிருப்பா, சரி நம்ம அப்பாவுக்கே நேரடியாக கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா கால் அட்டன் பண்ணி சொல்லு ரம்யா என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்பா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நாம் ரொம்ப ஷாக்கிங்காக நேராக வந்து பார்த்தா இங்கே உங்கள் பேர் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னுடைய பிஸ்னஸ் எனிமீஸ் யாராவது உன்னைய வந்து பதட்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, நீ நேராக எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுல்ல, அதான் நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ பதட்டமாக இருக்காத, பொறுமையாக இரு, நேராக நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு வந்து நேராக காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை தீபா, யாரோ ஒருத்தவங்க என்னைய பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்பாவுக்கு இப்படி ஆகிட்டேன்னு உன்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடி ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, பேசுனது பொண்ணா பையனா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பொண்ணு தான் கால் பண்ணா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி நீங்கள் அந்த நம்பரை என்கிட்ட கொடுங்க, அந்த நம்பரை கார்த்திக் சார்கிட்ட கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த அளவுக்கெல்லாம் வேணா தீபா, ஏன்னா இது ரொம்ப பெரிய இஷ்யூவெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இப்போ இந்த பிரச்சனையை பண்ணுறவங்க தான் அப்புறம் பெரிய பிரச்சனையும் உண்டாக்குவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறத கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா, நான் பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பக்கத்தில் நம்ம அபிராமி கேட்குறாங்க, தீபா என்னாச்சும்மா, ரம்யாவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை ரம்யாவோட அப்பாவுக்கு எதுவும் இல்லைத்த, யாரோ ஒருத்தவங்க ரம்யாவை பயமுறுத்துறதுக்காக அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு யாருக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்காது, இப்படி போய் சொல்லியிருக்கானே யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு நிறைய பிஸ்னஸ் எனிமீஸ் இருக்காங்க, அவங்களாம் யாராவது ஒருத்தவங்க ரம்யாவை இப்படி பதட்டப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், ஆமாம் தீபா, நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறையவே க்ராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ஐஸ்வர்யா தான் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரியா. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன அந்த ரம்யா போயிட்டாளா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, ரம்யா போயிட்டா, திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுட்டு பதட்டப்பட்டு போயிருக்கா, ஆனால் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு எதுவுமே இல்லையா, யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஏதோ நம்மளுக்கு சரியான ஒரு வாய்ப்பாக போயிருச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ என்ன லூஸா, சொன்னதே நான் தான், எப்படி வந்து ரம்யாவே வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும், அந்த ரம்யா வீட்டுக்குள்ளே வந்தான்னா நம்மளுடைய திட்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும், அதனால தான் அந்த ரம்யா வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, சூப்பர் ஐஸ்வர்யா, செம்ம பிளான் பண்ணியிருக்கா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக கார்த்தி மாடிப்படியிலேருந்து இறங்கி வரத்துக்கும் ரம்யா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த தீபா இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அபிராமி வந்துட்டு தீபாவை கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, அந்த அபிராமி தீபாவை கூப்பிட்றா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரியா வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா வந்து நிற்கிறாங்க.
அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தீபா, உன்னுடைய கல்யாணத்தை தான் என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல. கல்யாணத்துக்கு எந்தவித பொருளும் நான் உனக்கு எடுத்து கொடுக்கல. இந்த மாதிரி புடவை வந்து பொண்ணு வீட்டில் தான் எடுத்து கொடுப்பாங்க, கூரைப்பட்டு எடுத்து கொடுப்பாங்க. நான் அது கூட எடுத்து கொடுக்காம இருந்துட்டேன். அதனால உனக்கு நான் இப்போ புடவை எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதை நீ கல்யாணத்துக்கு கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இதெல்லாம் எதுக்கு பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சும்மா இரு தீபா, உன் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால தான் இது என்னுடைய ஆசை. இந்த புடவையை நீ வந்து கல்யாண நாள் அன்னைக்கு கட்டிக்கோ அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரி நான் கண்டிப்பாக கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன் தீபா உனக்கு இந்த புடவை பிடிக்கலையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மொதல் டைம் எனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதுதான் அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது மாப்பிள்ளை வீட்டுலேருந்து கொடுக்க வேண்டிய ஒரு புடவை, நான் இத்தனை நாளும் உனக்கு கொடுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நீங்கள் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிறையல்ல, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ வந்தப்பயே நான் உன்னைய மருமகளை ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா இந்நேரம் உன் கையில் ஒரு குழந்தைய பார்த்துருப்பேன். ஆனால் நான் தான் உன்னையும் கார்த்தியையும் சேர விடாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்னை மருமகளை ஏற்றுக்கிட்டீங்களா, அது போதும், மற்றபடி நீங்கள் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருடைய கல்யாண நாளில் எல்லாரையுமே கூப்பிட்டு என்னுடைய வாய் வலிக்க இவ தான் என்னுடைய மருமகன்னு சொல்லணும் தீபா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு சாமி ரூமில் ஃபோட்டோ கீழே விழுகுது. திடீர்னு கீழே விழுவுது. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன இது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாமி ரூமுக்குள்ளே தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபோட்டோ கீழே விழுந்து கிடக்கு. அதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி பேசுகிறப்ப கீழே விழுகிறது நல்ல சகுனம் இல்லையே கடவுளே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ஏதோ ஆணி சரியில்லாமல் இருந்திருக்கத்த, அதான் கீழே விழுந்துட்டு பதட்டப்படாதீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா இது ஒரு நல்ல நாள், இந்த நாளில் ஃபோட்டோ கீழே விழுவுறது தப்பு தீபா, அதோட சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, சாமி ரூமில் உள்ள ஃபோட்டோ கீழே விழுகிறது சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்து கட்டுறது தான் இந்த மாதிரி சகுனம் எல்லாமே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, வேறு என்னவா இருக்கும், இந்த தீபாவோட கல்யாண நாளை கொண்டாட போகிறீங்களா, அதான் தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரியாவை பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பேசுவா, வாய முறி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் ஏன் வாய முடணும், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, இந்த வீட்டில் உள்ள நல்லது கெட்டதை பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி ஷாக் ஆகுறாங்க. நல்லது கெட்டதை பேசுகிறதுக்கு உரிமை என்னுடைய மூத்த மருமகளுக்கும் இந்த மருமகளுக்கும் மட்டும்தான் வந்து உரிமை இருக்குது, நீ பேசுகிறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை, மரியாதையாக வாய முடு அப்படின்னு சொல்லி அபிராமி ரியாவை செமையாக வந்து திட்டுறாங்க. அப்போ ரியா கோச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவோடு நம்ம சேனலில் புதுசாக ஃபோட்டோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சதுனாலும் அதை சென்ட் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் ரெசின் ஃபோட்டோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க.